நீங்களும் நிறைய தேர்தல் கணிப்புகளை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறீங்க. உங்க என்ன ஓட்டம் என்ன? இந்த டேட்டா இதற்குள்ள போகாம இந்த ட்ரெண்டுக்கு பேசிக் ரீசன்ஸ் என்னன்னு கேட்க விரும்புறேன். திமுக முன்னணி பெறுதுன்னா அதுக்கு என்னென்ன காரணங்கள், ஏடிஎம்கே பின்னடைவுனா அதுக்கு என்ன காரணம், விஜய் 15% எடுக்கிறாருன்னு சொன்னா அதுக்கு என்ன பேசிக்கான காரணம்? இப்போ நம்ம ஜூலை எண்டில் ஒரு ஒப்பீனியன் போல் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அப்போது வி கேவ் டிஎம்கே அலையன்ஸ் 43%, ஏடிஎம்கே அலையன்ஸ் வாஸ் 33%, 35%, and we gave Vijay 11%. Now 10 days முன்னாலேயே we had put DMK alliance centering towards 45%. 15 days ஆச்சு நாங்கள் போட்டு. ADMK is becoming weak, especially in West Zone. It's becoming very weak. And as Mr. Ramakrishnan said, there is anti-incumbency wave இருக்குது DMK government மேலே. But day by day, the image of Mr. M.K. Stalin is increasing. அதனால அந்த anti-incumbency is slowly going down. That is the other reason இப்போ வந்து அந்த 45%. அது இல்லாமல் சி ஓட்டர் வந்து the striking rate of C voter is tremendous. Except last parliamentary polls 2024, where எல்லா எலெக்ஷன்ஸும் they were nearby, plus or minus 3%. அது வந்து இட் வாஸ் அ குட் இதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்ததுலேயே பெண்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு ஓட்டு போடுவீங்கன்னா த ஆன்சர் இஸ் டிஃபரெண்ட். ஏன் ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு ஓட்டு போடக்கூடாது? இது ஒரு 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 பெக்குலியர் திஸ் வி கேன் ஃபைண்ட். அதுவும் இது ரூரல் ஏரியாஸில். அது இல்லாமல் தேர் இஸ் ஆன்டி இன்கம்பன்சி வேவ் அகெயின்ஸ்ட் செவரல் மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏஸ், லோக்கல் பாடிஸ், mostly corporators. They don't connect with the people 24/7. அது இருக்குது. The image of Stalin brings this 45%. இன்னும் வந்து 2-3 months, I don't think a drastic change will happen. Either DMK will go down by 1% or even they might touch 47%. சார், சுரேஷ் சார், நீங்கள் வந்து ரெண்டு விஷயத்தை முக்கியமாக சொல்கிறீங்க. ஒன்று, பெண்கள் வாக்கு அப்படின்றது ஒரு, நீங்கள் திமுகவுக்கு ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு கேட்டால் ஏன் போடக்கூடாதுன்னு திருப்பி கேட்குறாங்க. அது இப்படிலாம் முந்தின காலத்தில் இல்லை அப்படின்றீங்க. இந்த தேர்தலில் ஒவ்வொரு கட்சியோட ஸ்ட்ரென்த்து, இப்போ அலை வீசாத தேர்தல் அப்படி ஒன்று இருந்ததுன்னா, இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு நினைச்சாலோ, அல்லது இவர் தான் திரும்ப வரணும் அப்படின்னு ஒரு ப்ரோ இன்கம்பன்சி ஆர் ஆன்டி இன்கம்பன்சி வேவ் இல்லாத தேர்தலில் அரித்மெட்டிக் ஒர்க் ஆகும். கூட்டணி, அந்த கூட்டணி எவ்வளோ கொகசிவாக இருக்குன்றது ஒர்க் ஆகும். ஆனால் இந்த தேர்தலில் நீங்கள் சொல்கிற ஒன்றில் மகளிர் ஓட்டு அப்படின்றது ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டிசைசிவ் ஃபேக்டராக இந்த தேர்தலில் இருக்கா அப்படின்னு கேட்க விரும்புகிறேன். ரெண்டாவது பாயிண்ட் ஒன்று சொன்னீங்க, மேற்கு மாவட்டங்களிலேயே ஏடிஎம்கே வீக்காக இருக்குது அப்படின்றீங்க. அதிமுகவோட கோட்டை அதுதான். போன நாடாளுமன்ற தேர்தலையும் சரி, அதற்கு முந்தின சட்டமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே கணிசமான வாக்குகளை வாங்கினது அங்கே. கோயம்புத்தூர் தவிர மீது எல்லா இடத்துலையும் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நல்லா வாங்கினாங்க. சேலம், நாமக்கல் அந்த பகுதி அங்கேயே பலவீனமாக இருக்குன்னு சொல்கிறீங்களே, எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? இப்போ வந்து விமன் ஓட்டர்ஸ் வந்து ஆர் ஷிஃப்டிங் டுவர்ட்ஸ் டிஎம்கே ஃப்ரம் 2019லேயே 2019 அவங்க வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தலித் ஓட்டர்ஸ் ஹவ் ஷிஃப்டட் டு டிஎம்கே. அப்புறம் the way MK Stalin is having intact alliance and playing a good arithmetic and social engineering, எல்லா இதுலேயும் பார்த்துக்கலாம். வெஸ்டர்னில் பார்த்துக்கலாம், நார்த்தர்னில் பார்க்கலாம், நீங்கள் டெல்டாவில் பார்க்கலாம், சவுத்தில் பார்க்கலாம், அது சென்னையில் பார்க்கலாம். சென்னை விட்டுருங்க, இட் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பிளேஸ். பட் எல்லாத்துலேயுமே சோஷியல் இன்ஜினியரிங் இஸ் ஒர்க்கிங் அவுட் அண்ட் அரித்மெட்டிக், பொலிட்டிக்கல் அரித்மெட்டிக் மிஸ்டர் ஸ்டாலின் இஸ் டூயிங் வெல். அப்புறம் இன்னொன்று வந்து விமன் வந்து நிறைய ஸ்கீம்ஸில் பயனடைஞ்சிட்டாங்க. நாங்கள் சர்வே எடுத்ததில் ஒரு 100 பேர்கிட்ட கேட்டோம்னா அதில் 75 விமன் வந்து ஏதோ ஒரு ஸ்கீம், லைக் இது உரிமை, மகளிர் உரிமை, இது விடியல் பயணம், உங்களுடைய ஸ்டாலின், பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், ஏதோ ஒன்றில் வந்து பயனடைகிறாங்க. ஸோ இது வந்து இந்த ஆன்டி இன்கம்பன்சி வேவ் இருக்குது, டெஃபினட்டாக இருக்குது. அது வந்து பிகாஸ் ஆஃப் மிஸ்டர் ஸ்டாலின் அண்ட் ஆல் ஸ்கீம்ஸு, அது வந்து அப்படியே அவரோட இமேஜ் கோயிங், that is it's going higher by every day. That anti incumbency is slowly settling down.
This is the reason. சார் நீங்க சொல்றது முக்கியமான பாயிண்ட். கவுன்சிலர்கள் மேல, எம்எல்ஏக்கள் மேல, உள்ளூர் அமைச்சர் மேல அதிருப்தி இருக்கிறது. ஆனா முதலமைச்சருக்கு இருக்கிற இமேஜும் அவங்க இந்த ஆட்சியில் செயல்படுத்திருக்கக்கூடிய நலத்திட்டங்களும் அந்த மக்களுடைய அதிருப்தியை தனிச்சு அது சாதகமான ஒரு சூழலுக்கு தள்ளுதுன்றீங்க. கேண்டிடேட்ஸை வந்து கணிசமாக மாற்றுறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கு சீட் இல்லை, அமைச்சராக இருக்கிறவருக்கு இல்லை அப்படின்னு கணிசமான புதிய முகங்கள், பாப்புலரான ஆட்கள் அப்படி வந்தால் அந்த தன்மையில் மாற்றம் வருமா? இல்லை, இப்போ டெஃபினட்டாக டிஎம்கே இந்த 2026 எலெக்ஷன் கேண்டிடேட்ஸ் வந்து என்னோட இது வந்து அட்லீஸ்ட் 40% யூத் வருவாங்க. Youth will be contesting this election. It will be a different elections. And நல்ல படித்தவங்க, விமனு, DMK will field this time, definitely. And a lot of people who are old, they'll be sent to the party work. அதுதானே பிஜேபியோட ஸ்ட்ரக்சர். பிஜேபியோட ஸ்ட்ரக்சரே அதுதான். டெல்லியில் என்ன பண்ணுறாங்க? ஓகே, டெல்லியில் வந்து குறிப்பிட்ட சிலர் வயதானவங்கள அனுப்பிச்சிடுறாங்க, கட்சி பணியை போய் பாருங்க அப்படின்னு அனுப்பிச்சிடுறாங்க. அதை சொல்ல வரீங்க. இப்போ ஏடிஎம்கே எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வந்ததோ இருக்காங்க பிஜேபி. ஓகே, ஏடிஎம்கே எப்பெல்லாம் ஆட்சிக்கு வந்ததோ அந்த ஆட்சிக்கு முக்கியமான காரணம் வந்து மேற்கு மாவட்டங்களாக இருக்கும். நீலகிரியில் தொடங்கி நீங்கள் சங்ககிரி வழியாக அந்த மொத்த வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸும் கணிசமான வாக்களித்து தான் அவங்க வந்திருக்கிறாங்க. அதிமுகவோட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இப்போ தலைமைக்கு வந்த பிறகு அது அதிமுகவோட ஒரு ஸ்ட்ராங் பெல்ட். அது அங்கே சரிவு அப்படின்னு சொல்கிறத எப்படி ஏற்றுக்கிறது? அதுக்கு பாரம்பரிய வாக்குகள் ஏடிஎம்கேக்கு இருக்கிற பகுதி, அது கோபிச்செட்டிப்பாளையமாக இருக்கலாம், சத்தியமங்கலமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் அவனாசி எந்த பகுதியில் அந்த பக்கம் போனீங்கனாலும் ஏடிஎம்கேவுக்கு முன்னணி தலைவர்கள் இருப்பாங்க, கணிசமான வாக்குகள் உண்டு. அந்த வாக்காளர்கள் ஷிஃப்ட் ஆகிட்டாங்களா? அவங்க வந்து அந்த கட்சியில் இப்போ இல்லையா? என்ன இந்த மாற்றத்துக்கு வீழ்ச்சி காரணம்? இப்போது நாங்கள் சர்வே வந்து நீலகிரிஸ், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், கரூர், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி முடிச்சிட்டோம். இப்போது நீலகிரிஸ் டிஎம்கே அலையன்ஸ் டு ஸ்வீப் 3 seats. Interestingly, Coimbatore, DMK is in lead in 7 seats out of 10. Last time DMK was routed. அதே மாதிரி திருப்பூர் ஆல்சோ they are faring well. வெஸ்டர்ன் ஜோன் எல்லாமே they are faring well. இது ரீசன் வந்து நான் கொங்கு வேளாளர் everybody are going to the DMK alliance. That is what happened in 2024 election also. அது வந்து சோஷியல் இன்ஜினியரிங் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டிஎம்கே. அது மிஸ்டர் ஸ்டாலின் இஸ் டூயிங் எ வெரி குட் ஜாப். சோஷியல் இன்ஜினியரிங், அரித்மெட்டிக், கீப்பிங் த அலையன்ஸ் இன்டாக்ட். திஸ் இஸ் த மெயின் ரீசன். இப்போ வெஸ்டர்ன் ஜோன்லேயே இப்படி போச்சுன்னா அந்த 45% இஸ் கன்ஃபார்ம் வாட் சி ஓட்டர் இஸ் கிவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.